செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்பதற்காக செந்துறை மண்ணில் கூடியிருக்கிற மாட தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம். சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று சொல்கிற நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரே, சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்கிற அண்ணன் சீமான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார்களே, முரணாக இருக்கிறது என்று. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்பது எங்களுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பது என்பது எங்களுடைய உரிமை. அந்த கொள்கைக்கும் உரிமைக்குமான யுத்தம் தான் சமூக நீதி அரசியல். சமூக நீதி அரசியல் இங்க அது திராவிடம் தான் பேசணும், திமுக தான் பேசணும். திமுக தான் ஏற்கனவே சமூக நீதி அரசியல் பேசுத. சமூக நீதியின் காவலராக ஐயா கலைஞர் கருணாநிதி போற்றப்படுறாரு, அப்புறம் என்ன நீங்க என்ன சமூக நீதி அரசியல் பேசுவதுன்னு கேட்கிறாங்க. சமூக நீதி அரசியலை திமுக பேசுகிறது. ஆனால் தமிழர் நிலத்தில் இந்த 75 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் ஒரே தலைவன் தான் சமூக நீதி அரசியலை களத்திலே செயல்படுத்திய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். 2016 சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் கணக்கெடுத்து பாருங்க. திமுகவுடைய வேட்பாளர் பின்னணி, அதிமுக வேட்பாளர் பின்னணி, பாஜக வேட்பாளர் பின்னணி, இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கிறோ அந்த கட்சியுடைய வேட்பாளருடைய பின்னணியை பாருங்கள். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் பின்னணியும் பாருங்க. அதிகாரத்துக்கு வரல, சட்டமன்றத்துக்கு வரல, பாராளுமன்றத்துக்கு வரல, ஆனால் களத்திலே ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்களுக்கு களத்திலே வேட்பாளராக்கி அழகு பார்த்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல குயவருக்கு சீட்டு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பண்டாரம் சமூகத்திற்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, 2026 தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதி, அந்த தொகுதியில இவரை நிப்பாட்டலான்னு சொல்லி அண்ணன் சீமான் ஒருத்தட்ட சொல்றாரு. இவரை நிப்பாட்டலாம் இருக்கு தம்பி, இந்த தொகுதியில அவர் விருப்பப்படுறாரு, நல்ல பையனா இருக்காரு, மருத்துவரா இருக்காரு, இவரை நிப்பாட்டிடுவோன்னு சொல்றாரு. அப்ப அந்த பொறுப்பாளர் சொல்லியிருக்காரு, இல்லைண்ணே அந்த தொகுதியில அவர் சார்ந்த சமூகம் ரொம்ப குறைவா இருக்காங்க, பெரும்பான்மை சமூகம் வேற சமூகமா இருக்காங்க, அவர் நிப்பாட்டினா சரியா வருமான்னு. டேய், சாதி பார்த்து போடுறவனா இருந்தா அவன் என் கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டான், நிக்கிறது என் தம்பி, அவனுக்கு ஓட்டு போடுவான், நமக்கு என்னடா சாதி அப்படின்னு கேட்டாரு. கேட்டவரு அண்ணன் சீமான், கேட்டது என்கிட்ட, சொன்னது அந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி, தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி. இதான் சீமான். அந்த சமூக நீதி அரசியலை பேசுவதற்கான தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு. ஏன்னா இதே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் பேசுவார்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம், இன்னைக்கு நீங்கள் தாசில்தாராக, விஏஓவாக, ஆர்டிஓவாக, ஆர்ஐயாக மாறிக்கீங்கன்னா அது நாங்க தான் காரணம். யாரு? திமுக சொல்லுவான். ஆனா களத்துக்கு வந்துட்டா செய்ய மாட்டான். அதுக்கு ஒரு வியாக்கியானம் வச்சிருக்காங்க. அது நீங்க வெறுங்கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாம், நாங்க எண்ணெயோட வச்சிருக்கோம். நீ எது கரண்டியில் எண்ணெய் வச்சிருக்க? அதை பாட்டில் ஊற்றி வைக்க வேண்டியதானே. கரண்டியில் எண்ணெயோட வச்சிருக்கோம், எண்ணெயை வச்சுக்கிட்டு நாங்க பொறுமையா தான் ஆட்டணும். ஏன் எண்ணெயை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பல? கரண்டி வெறுங்கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாமா? திண்டுக்கல் தொகுதியில் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் நிறைந்திருக்கிற தொகுதி, பெரும்பான்மை சமூகங்களுக்கு தொகுதி. அந்த தொகுதியில ஆதி தமிழ் குடியா இருக்கிற தேவேந்திர குல வேளாளருக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி. இதுதான்டா சமூக நீதி அரசியல். அதனால சமூக நீதி அரசியல் பேசுவதற்கு அண்ணன் சீமானுக்கு தகுதி இருக்கு. இதே ஜெயங்கொண்டத்தில் தான் சீமான் ஓட்டு கேட்கும்போது சொன்னாரு, 2026 முதல் முறையாக 2016 எல்லாரும் கொதிச்சாங்க. அதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று தமிழ்நாட்டு அரசியல, ஏன் இந்தியாவிலேயே அறிவித்த ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அதனால தான் அவருடைய கரங்களை நாங்கள் பிடித்து நிற்கிறோம். நாங்களும் சாதியாத்தான் இருந்தோம். தேவராக, நாடாராக, தேவேந்திரராக, கோணாராக, செட்டியாக, பிள்ளையாக, உடையாராக, படையாட்சியாக, கவுண்டராக, வெள்ளாளராக நாங்களும் இருந்தோம். செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை மனிதன் வந்தான். எல்லோரும் படையாட்சிக்கான அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி ஐயா ராமதாஸ் சொல்லுவாங்க, பறையருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி அண்ணன் திருமாவை சொல்லுவாங்க, கோணாருக்காக அரசியல் பண்றாருன்னு சொல்லி தேவநாதன் யாதவ சொல்லுவாங்க, நாடாருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி சரத்குமார சொல்லுவாங்க, தேவருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார சொல்லுவாங்க,
கொங்கு வெள்ளாள கவுண்டருக்கான அரசியல் பண்றான்னு சொல்லி ஈஸ்வரனை சொல்லுவாங்க. இப்படி சாதிக்காக அரசியல் பண்ண தமிழ் சமூகத்துல தமிழ் சாதிக்காக அரசியல் பண்ண வந்த ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். எதுக்காக இந்த கணக்கெடுப்பு ஏன் இப்ப அவசியப்படுது? கூடியிருக்கிற எத்தனையோ படித்த பிள்ளைகள் இருப்பீங்க, தம்பிமார்கள், கல்லூரி முடிச்சவங்க இருப்பீங்க, வழக்கறிஞர் இருப்பீங்க. ஒரு ஆர்டிஐ போடுங்க. தகவல் அறிவு உரிமை சட்டத்துல ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் வன்னியராக இருந்தால் வன்னியராகவே கேள்வி கேளுங்கள். வன்னியர்ல தமிழ்நாட்டில் எத்தனை ஐபிஎஸ், எத்தனை ஐஏஎஸ், எத்தனை தாசில்தார் வன்னியர்ல கேளுங்க. நீங்கள் பறையராக இருந்தா கேளுங்க, உங்க சாதிக்காவது கேளுங்க. எத்தனை ஐபிஎஸ் பறையர்ல, எத்தனை ஐஏஎஸ் பறையர்ல, எத்தனை தாசில்தார், எத்தனை டெப்டி கலெக்டர் நீங்க கேளுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில உங்க ஆள் எத்தனை இருக்கான்னு கேளுங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில உங்க ஆள் எத்தனை பேருக்கான்னு கேளுங்க. ரொம்ப வேண்டாம், தமிழ்நாடு சட்டசபையில, தமிழ்நாட்டுடைய பாராளுமன்றத்தில், அமைச்சரவையில் உங்கால் எத்தனை பேர்கள் கேளுங்க. ஒரு நியூஸ் 18 விவாதத்தில் அந்த விவாதத்துடைய நெறியாள்வை செய்யக்கூடிய ஒரு நெறியாள்வை செய்யக்கூடியவர் நெறியாளர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்கள் 25 விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எத்தனை பேரு? 25 விழுக்காடு இருப்பதாக சொல்றாரு. சரி, 25 விழுக்காடு வச்சுக்கோமே. 25 விழுக்காடு இருக்கிற பிறமொழியாளருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் 9 சீட்டு. வன்னியருக்கு எத்தனை, கோணாருக்கு எத்தனை, நாடாருக்கு எத்தனை, தேவேந்தருக்கு எத்தனை, தேவருக்கு எத்தனை, பறையருக்கு எத்தனை? மானமுள்ள தமிழ் சாதி சிந்திச்சு பாரு. ஒரே அமைச்சர் பறையருக்கு, ஒரே அமைச்சர் தேவேந்தருக்கு, 4 பேரு முக்குளத்திற்கு மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்கான். நாடாறுல 2 பேரு, அவ்வளவுதான். ஆனா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவருக்கு தமிழ்நாட்டில் 9 அமைச்சர். இதுக்குத்தான் தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு. இதை உடைத்து சுக்கு சுக்காக போடுவதற்குத்தான் தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு. எங்க ஒருத்தர் அனுப்பியிருந்தார், என் ஊர்ல சொந்தக்காரன் ஒருத்தர் அனுப்பிச்சுதான், மாப்பிள்ள அண்ணன் சொல்லி இதை கொஞ்சம் பேச சொல்லுங்க. எப்படி என்ன பேச சொல்லணும்? நம்ம ஆளுக்கு ஐபிஎஸ்ல இல்லவே இல்லை. எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பா? நீ கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போட்டா எப்படி இருப்பா? ஐபிஎஸ் எப்படி இருப்பா? வழிநடத்துக்கு தலைவன் இல்லைங்க, எந்த சாதிக்கும் இல்ல. அவனவன் அந்த சாதியை வச்சு சம்பாதிச்சான், சம்பாதிச்சு கோட்டை கட்டிட்டான். வழிநடத்த தலைமை இல்ல. இப்ப நம்ம ஆளுக்கெல்லாம் ஐபிஎஸ் இல்ல, நம்ம ஆளுக்கெல்லாம் ஐஏஎஸ் இல்ல, நம்ம ஆளுக்கெல்லாம் ஐஆர்எஸ் இல்ல, நம்ம ஆளுக்கெல்லாம் ஐஎஃப்எஸ் இல்ல, நம்ம ஆளுக்கெல்லாம் சப் கலெக்டர் இல்ல. எப்படி இருப்பாங்க? எப்படி வருவாங்க? வரமாட்டான். மேலே ஏறி மொத்தமா உட்கார்ந்து இருக்கிறான். அந்த அரசியலை உடைத்து போடுவதற்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இது எங்க என்னன்னா, போய் கணக்கெடுப்பா நாங்க சொல்லியாச்சே, நீங்க சொல்றதா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க சொல்லியாச்சு. எங்க சொல்லியாச்சு? மத்திய அரசு சொல்லியாச்சு. அங்க கேட்டா நாங்க சொல்லிட்டோமே, தமிழ்நாடு அரசு சொல்லிட்டோமே. இவன்ட்ட கேட்டா அவன்கிட்ட கேட்கறது சொல்றதும், அவன்கிட்ட கேட்டா இவன்கிட்ட சொல்றதும் மாறி மாறி பூச்சாண்டி. பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுது. குறைந்தபட்சம் ரத்து பண்ணட்டும்டா, எடு எடு. ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ்நாடு சட்டசபையில சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்காக நாங்கள் அரசாணை வெளியிடும். அரசனுடைய கூட்டு முடிவு என்று முடிவெடுத்த பிறகு சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும். பறையர் எத்தனை, தேவேந்திர எத்தனை, நாடார் எத்தனை, படையாச்சி எத்தனை, கோணார் எத்தனை, செட்டியார் எத்தனை, மரவர் எத்தனை, கல்லர் எத்தனை, அகமுடியார் எத்தனை, முத்திரையர் எத்தனை எடுங்க. எங்கள்கிட்ட கணக்கெட்டா 1 கோடி முத்திரையர் தமிழ்நாட்டில் இருக்காங்க தம்பி. ஆனா 4 எம்எல்ஏ கூட இல்ல. நாங்க 1.25 கோடி தேவர் இருக்கோம், எங்களுக்கு 10 எம்எல்ஏ கூட இல்ல. 1.25 கோடி தேவர் கணக்கு பண்ணிக்கோங்க. 1 கோடி முத்திரையர், 1 கோடி கோணாறு, 2 கோடி படையாச்சி, 1.5 கோடி பறையரு, 1 கோடி தேவேந்திரர், அதுக்கப்புறம் 1 கோடி கவுண்டர், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இப்படியே கணக்கு பண்ணினா 42 கோடி வருது.